அதிமுக களத்திலேயே இல்லை, அவங்க வந்து பிஜேபியோட அடிமையாயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக அரசியல் அனுபவம் உள்ளவர் என்று நினைக்கிறேன். பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வெற்றிக்கான சாத்தியம் இல்லாத அல்லது வெற்றி சாத்தியம் குறைவான இடங்களை அவர் பகிர்ந்து கொடுத்திருக்காரு. எதிர்காலத்தில் இது யார் சொல்றது? பொதுவான பார்வையா எல்லா பத்திரிகையாளர்களும் பொதுவான பார்வைக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை. தாவேக்காவோட கூட்டணி பேசினார்கள் என்று யார் சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, ஊடகங்கள் தான் சிண்டு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில இப்ப நம்ம வேப்பனகல்லி தொகுதியில இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில நம்மோட இணைந்திருப்பவர் வேப்பனகல்லி தொகுதி வேட்பாளர் திரு KP முனுசாமி சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. பிரச்சாரம்லாம் எந்த அளவுல போயிட்டு இருக்கு? சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. சிறப்பாக நடந்து. களம் என்ன மாதிரி இருக்கு? நீங்க சிட்டிங் எம்எல்ஏ இப்ப 2வது முறை போட்டியிடுறீங்க. இந்த தொகுதியோட முக்கியமான பிரச்சனைகள் எது தீர்க்கப்பட்டிருக்கு, இன்னும் தீர்க்கப்பட வேண்டியது அப்படி என்னென்ன இருக்கு? வேப்பரப்பள்ளி சட்டமன்ற தொகுதி வாழ் மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே நம்பி இருக்கின்றவர்கள். இந்த பகுதியில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கிறது. போர்வெல் 1000 அடி போட்டால் கூட தண்ணீர் கிடைப்பதில்லை. அதனால்தான் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கொடியாலம் அணை நீர்த்தேக்கம் இருக்கிறது. அதிலிருந்து உபரி நீரை பம்ப் மூலம் கொண்டு வந்து ஓசூர் மற்றும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் நிரப்புவதற்காக ஒரு 300 கோடி ரூபாய் திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவிலே கிருஷ்ணகிரி அறிவித்தார்கள். அதற்கான திட்ட மதிப்பீடு எல்லாம் போடப்பட்டு செயல்பாட்டுக்கு வருவதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரான பின்பு பல முறை சட்டமன்றத்திலே இதற்கு வினா எழுப்பிய போது அரசு மௌனமாக இருந்து விட்டது. எனவே ஜீவாதார தேவையான இந்த விவசாய பெருமக்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. அந்த தண்ணீரை ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயமாக கொடியாலம் நீர்த்தேக்க திட்டத்திலிருந்து ஏற்கனவே அன்றைய முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல எதுவுமே நடக்கலையா அந்த திட்டத்தில்? நீங்க குறிப்பிட்ட அந்த எந்த விதமான நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை. நாங்கள் பல முறை அழுத்தம் கொடுத்தும் கூட அரசுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, அழியாலத்திலிருந்து 56 கோடி ரூபாய் திட்டத்தில் தூள்செட்டி ஏரி வரையில் தண்ணீர் கொண்டு வருவதற்கு டெண்டர் கூட விடப்பட்டு விட்டது. அந்த டெண்டர் விடப்பட்ட பின்பு ஆட்சி மாறியது. அந்த பணியை கூட இன்னும் முழுமையாக நிறைவேற்றவில்லை. அதே போல் எண்ணெய்களிலிருந்து 219 கோடி ரூபாய்க்கு இதே போல தென்பெண்ணை ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அதை டெண்டர் விடப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த ஆட்சியில் அதுவும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் இருக்கிறது என்பது அரசு ஒரு பக்கம் செய்யலை அப்படின்றது இருந்தாலும் கூட நீங்க வந்து சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கீங்க. நீங்க அதுக்கான என்னென்ன முன்னெடுப்புகள் செஞ்சீங்க? இப்ப அரசு செய்யலைன்னா கூட நீங்க ஒரு அழுத்தம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுக்கலையா? சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையில் உரிய அதிகாரத்திலேயும் சட்டமன்றத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சரிடத்திலேயும் முதலமைச்சரிடத்திலும் பல முறை நாங்கள் அழுத்தம் கொடுத்தோம். செய்ய வேண்டியவர்கள் அவர்கள் செய்யாமல் வாளாக இருந்து விட்டார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் இந்த விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீர் தருவதற்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். தண்ணீர் தான் இங்க பிரதான பிரச்சனை. விவசாயிகளுக்கு தண்ணீர். அதை தாண்டி அடுத்த பெரிய தண்ணீரை தாண்டி வேற ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அந்த தொகுதியில் என்ன இருக்கு? எல்லோருமே உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள், விவசாயத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, ஏனென்று சொன்னால் இந்த பகுதி தட்பவெப்பநிலை அப்படிப்பட்டது. ஊட்டியிலே விளையக்கூடிய காலிஃப்ளவர் இங்கு விளையும், ஊட்டியிலே விளையக்கூடிய கேரட் இங்கு விளையும். ஸ்டேஷனுக்கான எல்லா விதமான அந்த சீதோஷ நிலை அமைப்பாக இருக்கு. ஊட்டியிலே விளையிறதுன்னா சிறு சிறு குன்றுகள். இங்கே 10 ஏக்கராவிலே ஊட்டி ஒரு பகுதியில் விளையிற விளைச்சல் இங்கு விளைஞ்சிரும். அதனால இந்த சீதோஷ நிலைக்கு ஏற்றவாறு இருக்கின்ற இந்த நிலப்பகுதியை தொழிற்சாலை எடுத்துவதற்காக முயற்சி செய்தார்கள். அதற்கும் எதிர்த்து நான் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தேன். அதற்கு பின்பு உரிய அதிகாரத்தில் எடுத்து சொல்லி அன்று தொழில்துறை அமைச்சராக இருந்த திருவாளர் தங்கம் தென்னரசு சட்டமன்றத்திலையும் சொல்லி நேரடியாக விவசாயிகளை அழைத்து சென்று அவருடைய அலுவலகத்திலையும் சொல்லி அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் போகிற இடத்துல பூரா பிரச்சாரத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பேசுகிற இடத்துல எல்லாமே இங்கே போட்டி அப்படின்றது வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு தான் களம் இருக்குது.
அதிமுக களத்திலேயே இல்லை, அவங்க வந்து பிஜேபியோட அடிமையாயிட்டாங்க, அவங்க வந்து இங்கே பிஜேபி தான் ரூல் பண்ணியதை தவிர அதிமுக இங்கே இல்லை, அதனால இங்கே போட்டி வந்து என்டிஏவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்க? திரு ஸ்டாலின் அவர்கள் நன்றாக அரசியல் அனுபவம் உள்ளவர் என்று நினைத்தேன். ஆனால் குழந்தை போல் அவர் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்டிஏவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி என்று சொன்னார். அந்த என்டிஏவுக்கு தலைமையேற்றிருக்கிறது யார்? தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், அந்த கட்சியுடைய தலைவர்கள் ஒருவரான திரு மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் வருவார் என்று அவர் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதனுடைய தலைவருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விமர்சனம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. வேறு வழியில்லாமல் டெல்லியில் இழுத்து சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை சிதறாமல் இருப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். ரைட். சிறுபான்மை வாக்குகளை ஈர்க்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு? இப்போ பிஜேபியோட கூட்டணி இருக்கின்றது தான் எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டே இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது சிறுபான்மை வாக்குகளை முழுமையாக நீங்கள் எடுத்துட முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் இதுதான். எங்களை பொறுத்தவரை சிறுபான்மை பெரும்பான்மை என்பதே கிடையாது. மக்கள் அவர்கள் எந்த மதத்தில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, எந்த சாதி என்பது முக்கியமல்ல. இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கம். அந்த சமுதாயத்தில் அங்கமாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் எங்கள் இயக்கத்தினுடைய குறிக்கோள். அதன் அடிப்படையிலே தான் மக்களை சென்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இது சிறுபான்மை பெரும்பான்மை எல்லாம் பிரித்து பார்த்து நாங்கள் அரசியல் செய்ய விரும்புவதில்லை, செய்ததும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு காலந்தோறும் அவர்களுக்கு வாக்கு வங்கி குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது, பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு அமைப்பு கிடைத்து விட்டது. அதை முன்னிறுத்தி சிறுபான்மை மக்களை பயமுறுத்தி அவர்கள் தங்களிடத்திலிருந்து பிரிந்து செல்லாமல் தங்களுக்கு சாதகமாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அது அவசியமில்லை. எல்லோரையும் நாங்கள் சமமாக பார்க்கக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பற்றி சொன்னீங்க. அவர் ஆரம்பத்துலேருந்து சொன்னது வந்து என்னன்னா, இங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இருக்குது அப்படின்னாரு. முதலமைச்சர் இவர் வேட்பாளர், இங்கே வந்து இவர் தலைமையிலான ஆட்சி தான் நடக்கும்ன்றது ரொம்ப லேட்டாக இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போல்லாம் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்களோ அப்போல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, தனிப்பெரும்பான்மையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது அந்த நிலைமை எப்படி இருக்குது? இவங்க ஏற்றுக்கிட்டாங்களா தலைமையை? ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேர்தல் முடியட்டும். தேர்தல் முடிஞ்ச பின்னாடி புதிய தலைமுறை மறுபடியும் என்ன வந்து சந்திப்பீங்க. அப்போது இந்த கேள்வி மாறி வேறு விதமான வகையான கேள்வி வரும். அப்போ நான் பதில் சொல்கிறேன். இல்லை, இப்போயுமே ஒரு கேள்வியாகவே இருக்குது. இப்போ தொகுதி பங்கீடெல்லாம் நடந்தது. அதுலேயுமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி சாணக்கியத்தனமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒரு பார்வை இருக்குது. என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வெற்றிக்கான சாத்தியம் இல்லாத அல்லது வெற்றி சாத்தியம் குறைவான இடங்களை அவர் பகிர்ந்து கொடுத்துருக்காரு. எதிர்காலத்தில் ஏதேனும் சிக்கல் வந்தால் கூட அதை சமாளிக்கும் விதமாக சாணக்கியத்தனமாக செயல்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. அது உண்மைதானா? இது யார் சொல்கிறது? பொதுவான பார்வை எல்லாருமே இருக்குது, எல்லாத்துட்டையுமே. நீங்கள் சொல்கிறீங்களா? பொதுவான பார்வையா? எல்லா பத்திரிகையாளர்களும் பொதுவான பார்வைக்கெல்லாம் பதில் சொல்றது இல்லை. நான் குறிப்பிட்ட நபர், குறிப்பிட்ட தலைவர் அல்லது குறிப்பிட்ட ஊடகம் அல்லது குறிப்பிட்ட ஒரு அரசியல் விமர்சகர் அப்படி சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்றேன். இல்ல, பத்திரிகையாளர்களா எல்லாருமே அதை சொல்றது வந்து இது வந்து கிளவரா அவர் மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, அவங்களோட பொது பார்வை இது. பத்திரிகையாளர்கள் வந்து நியாயமான பத்திரிகையாளர் இருக்காங்க. நியாயமான பத்திரிகையாளர்கள் தான் நான் சொல்றேன். அப்படி சொல்றீங்களா? காசுக்கு வாய் வைக்கிற பத்திரிகையாளர் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரையில் ஒரு கட்சி கூட்டணி என்று வந்துவிட்டால் எங்களுக்கு எந்த அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியுமோ அதே அளவிற்கு எங்களோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர்களும் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு. அதன் அடிப்படையிலே தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா ஆகட்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், மக்கள் முன்னேற்ற கழகமாகட்டும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகட்டும், புரட்சி பாரதம் ஆகட்டும், அவர்களோடு அந்த தலைவர்களோடு இணைந்து அவர்கள் வேண்டிய தொகுதிகளையும் எங்களுக்கு வேண்டிய தொகுதிகளும் கருத்து பரிமாறி முடித்து முதலாவதாகவே தமிழக அரசியலில் புரட்சி தலைவி அம்மாவைப் போல முதலாவதாக கூட்டணியில் இத்தனை சீட்டுகள் இவர்களுக்கு என்று முதலில் அறிவித்தது நாங்கள். அறிவித்த பின்பு இந்தந்த தொகுதி என்று அறிவித்ததும் நாங்கள். அதை முடித்த பின்பு எங்களுடைய சட்டமன்றத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலில். அதை முடித்து உடனடியே தேர்தல் பரப்புரையை துவக்கியதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ரைட். இப்போ கடந்த ஆண்டில் வந்து 3 முனை போட்டி இருந்தது. 3 முனை போட்டினோட
பைப்போலார் தான் பெரும்பாலும் இங்கே திமுக அதிமுக அப்படின்றது. இந்த தேர்தலில் வந்து புதுவரவா தமிழக வெற்றி கழகம் உள்ள இருக்காங்க. அவங்க தொடர்ச்சியாக போராட்டத்தில் பூரா கட்சியோட தலைவர் சொல்றது வந்து போட்டி வந்து எங்களுக்கும் தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிதான் களம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அங்கேயுமே வந்து அதிமுகவை அவர் இக்னோர் பண்ணி தான் பேசுறாரு. அதிமுக களத்திலே இல்லை, நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்கள் இப்போது இந்த வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறீங்க. யாருக்கும் போட்டின்றது நீங்களே பார்த்துங்க. தமிழக அரசியல் கடந்த 50 ஆண்டு காலமாக நேரடி போட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான். இந்த தேசிய கட்சிகள் எந்த இயக்கத்தோடு எந்த திராவிட இயக்கத்தோடு இணைந்து கொள்ளும். சினிமா நடிகர்கள் இதற்கு முன்பாகவே திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தார்கள். இவரைப் போலவே வேகமாக அவரும் வந்தார். வந்த வழியில் செல்லாமல் சென்று விட்டார். அவரும் இப்பொழுது ஒரு கட்சியோடு கூட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறார். அதே நிலைதான் நடிகர் விஜயகாந்த் குறிப்பிட்டனால அந்த கேள்வி. விஜயகாந்த் வந்து உங்களுடைய கூட்டணியில் இருந்தார், எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வளர்ந்தாரு, ஒரு குறிப்பிடத்தக்க கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்தையும் வாங்கினார் இல்லையா? இல்லை அது மாதிரியான இம்பாக்டா இவர் பண்ணுவாரான்னு கேட்குறேன். அவர் எங்களோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். தனியார் இருந்தேன்னா ஒரு சீட் கூட ஜெயிச்சிருக்க முடியாது. அப்போ எங்களோட கூட்டணி சேருவதால் அவர்களுக்கு சக்தி கொடுக்கிறது. அதிமுகவோட எந்த கட்சிக்கு சேர்ந்தாலும் அவர்களுக்கு சக்தி கொடுக்கிறது. ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்தில் காங்கிரஸ் கூட்டணி இருந்தது. நாடாளுமன்றம் வெற்றி பெற்று சென்றார்கள். அடுத்து 98 புரட்சித் தலைவர் அம்மா தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தது. சக்தி கூடியது. நாட்டுடைய பிரதமரானார் வாஜ்பாய் அவர்கள். அதே போல் 2011 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மறைந்த நடிகர் திரு விஜயகாந்த் சேர்ந்தார்கள். சக்தி கூடியது. சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவரானார். சரியா? எங்களோடு சேருகின்றவர்களுக்கு எங்கள் சக்தியை பகிர்ந்து கொடுக்கிறோம். எதிர்க்கின்றவர்கள் அவர் சக்தியை நாங்கள் இழுத்துக் கொள்கிறோம். உங்களோட வாதத்துக்கு நானும் வரேன். உங்களோட சேர்றவங்க சக்தி பெறாங்கன்னே புரிஞ்சு வச்சுக்கோம். நீங்க எல்லாரையும் போற வர எல்லாத்தையும் நீங்க சேர்த்துட மாட்டீங்களா? அதிமுகன்ற ஒரு வலுவான கட்சி வந்து போற வர எல்லா கட்சியும் சேர்க்க மாட்டீங்க. தேமுதிகவை உங்க கூட்டணிக்கு சேர்க்கறீங்க அப்படின்னா அதுல ஒரு கணக்கு இருக்கும் தானே? இது கடந்த கால பிரச்சனை. ஆமா, கடந்த கால பிரச்சனை இல்லை, எதிர்காலத்தில் நான் சொன்னதுனால சொல்றேன். கட்டாயம் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது அரசியல் சாணக்கியத்தனம். யார் எந்தெந்த நேரத்தில். இந்த முறையும் அதே தான் நடந்தது. இந்த முறையும் இப்ப தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முயற்சி பண்ணி அது நடக்கல அப்படின்ற ஒரு செய்தியா இது செய்தியாவே வந்தது. நிறைய இடங்கள்ல தாவேகாவோட கூட்டணி பேசினார்கள் என்று யார் சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மீட்டிங்ல சொன்னாரு, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. வேற நாங்க வந்து அழகா தெளிவா சொன்னாரு. அவரும் என்னோடு பேசவில்லை, நானும் அவரோடு பேசவில்லை, கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்னு தெளிவா சொல்றாரு. இவனும் நாங்களும் சொன்னோம், நடிகர் திரு விஜயும் சொல்லிட்டாரு. ஊடகங்கள் தான் சிண்டு முடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க. சிண்டெல்லாம் அதுல முடிக்கல. என்ன நடந்தது? இப்ப உங்களை மாதிரி மூத்தவங்கிட்ட கேட்டு அதை ஒரு விளக்கம் பெற்று அது மாதிரி இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகம் இங்கே என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எந்த தாக்கமும் இருக்காதா? இல்லை உங்களோட இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் உங்களோட பார்வை யாரையுமே எடுத்தேன் போட்டேன் கவிழ்த்தேன் என்ற கருத்தை சொல்வதற்கு என்னுடைய பழக்கம் இல்லை. ஒருவர் ஆசைப்படுகிறார், முயற்சி செய்கிறார். அந்த முயற்சியில் அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அணுகுமுறை, அவருடைய எதிர்கால திட்டங்கள், மக்களிடத்திலே சென்று அடையக்கூடிய வழியிலே அவருடைய செயல்பாடுகள், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர்கள் எப்படி வளர்கிறார் என்று சொல்ல முடியும். அதனால் ஒருவர் வந்திருக்கிறார், வந்தவரை அவரை இழுப்பொடிக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முயற்சி செய்யட்டும். என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்ன வருதுன்னு பார்க்கலாம். இல்லை, அதிமுக வெற்றி பெறுகிறது, அவ்வளோதான். சரி. இப்போ இதே அதிமுகவில் இருந்த முக்கியமான பிரமுகர் திரு செங்கோட்டையன் தாவேக்கால போய் சேர்ந்தார். உங்கள் 2 பேத்துக்குள்ளுமே நிறையா இருந்தது. நீங்கள் அவர் ஒரு பெரிய விமர்சனம்ல ஒரு குற்றச்சாட்டாவே வச்சுருந்தாரு. நீங்கள் இரட்டை இலை முடக்கத்துக்கு வந்து நீங்கள் தான் முன்னால் வந்து கையெழுத்து போட்டீங்க, முன்னால் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறது? அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிப்பதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் திரு செங்கோட்டையனுக்கு இல்லை. எங்கள் உள்கட்சி விவகாரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைந்த பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களோடு இருந்த கூட்டமே அபகரிக்க முயற்சி செய்தது. 2ஆக பிரிந்தது. அந்த அபகரிக்க கூட்டம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியாரை, ஜானகி அன்னியாரை கையில் எடுத்து கொண்டார்கள். போராடினோம். இறுதியில் அம்மையார் தன்னுடைய கணவர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை இவர்கள் நம்பி வீணடித்து விடக்கூடாது என்று கட்சியும் சின்னத்தையும் கையில் கொடுத்து விட்டு அவர் வாங்கிய கட்டிடத்தையும் கொடுத்து விட்டு சென்று விட்டார். அதே போல்தான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக ஒரு கூட்டம் இந்த கட்சி கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்தது. அவர்களை வெளியேற்றுவதற்காக நாங்கள் பல்வேறு வகையான உத்திகளை கையாண்டோம். அப்படி உத்திகளை கையாண்டி சரியான சூழ்நிலையில் அவர்களை வெளியேற்றினோம்.
கட்சி தொண்டரிடத்தில் வந்தது. கட்சி உண்மையாக இந்த விசுவாசமாக இருக்கின்ற இந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய நபரிடத்திலே கட்சி வந்தது. அதற்கு எடுத்த நடவடிக்கை, திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு சாதாரண விவசாயி, வெளி உலகத்துக்கு தெரிகிறார் என்று சொன்னால் அது அதிமுக. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்று சொன்னார் அதிமுக. அமைச்சரானார் என்று சொன்னார் அதிமுக. சமுதாயத்தில் 10 பேர் செங்கோட்டையன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அதற்கு அதிமுக. இறுதி வரை அதிமுக பெயரை உச்சரித்து விட்டுதான் அவர் மறைந்திருக்க வேண்டும். ஆனால் சுயநலம், பதவி மோகம், பதவி வெறி, இவ்வளவு வாழ்வு கொடுத்த இந்த இயக்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டார். அவரை பற்றி இதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இல்ல, நான் அவரை பத்தியே கேட்கல. அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட தெளிவா சொல்லிட்டேன். இல்ல, அவர் கையெழுத்து போட முயற்சி பண்ணாரு, அவர் தான் முன்னால இருந்து பண்ணாருன்னு சொல்றாரு. தெளிவா சொல்லிட்டேன். எதிரிகளை வெளியேற்றுவதற்காக அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு எடுத்த நடவடிக்கைகள் என்றுதான் சொல்றேன் நான். கட்சியோட துணை பொதுச் செயலாளர், நீங்க உயர்ந்த பொறுப்புல இருக்கீங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் தேமுதிகவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வரக்கான எல்லா முயற்சிகளும் நடந்தது. கடைசி நேரத்துல என்ன நடந்தது? ஏன் அது நடக்காம போயிடுச்சு? அவங்க ஏன் திமுக கூட்டணி இல்லை, நாங்கள் ஏற்கனவே எங்களோட கூட்டணி இருந்த பொழுது அவர்கள் ராஜ்யசபா சீட் கேட்டார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளரும் தேர்தல் முடிந்த பின்பு கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அதைத்தான் சொன்னோம். சரி என்று அந்த அம்மையார் போனார்கள். இன்னும் தெரியவில்லை, சென்று விட்டார்கள். நாங்கள் கவலைப்படவில்லை. அது மட்டும்தான் காரணம். ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்ற வருத்தம் தான். அது மட்டும்தான். ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும்னு சொன்னமே, ராஜ்யசபா சீட்டு தான் நாங்கள் அப்புறம் கொடுக்கணும்னு சொன்னோமே. அது மட்டும்தான் காரணம் இல்லைன்னா நீ அந்த அம்மையாரே தான் கேட்கணும். எங்களை பொறுத்தவரை ஒன்றும் இல்லை. திரு அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடலை. உங்க தோழமை கட்சி, அவர் ஒரு வலுவான முகம், அவருக்குன்னா ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. அவர் இந்த தேர்தலில் போட்டியிட்டு இருந்தா அது உங்களுக்கு பலமா இருந்திருக்காதா? எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சியுடைய உள் விவகாரங்களில் நான் விமர்சனம் செய்வதோ கருத்து சொல்வதோ அழகாக இருக்காது, தேவையில்லை. இல்லை, உங்களுடைய பார்வையா சொல்றேன். நீங்க விமர்சனமா அதுல எதுவும் சொல்ல வேணாம், அவங்க உள்கட்சிக்குள்ள எல்லாம் போக வேணாம். உங்க தோழமை கட்சியில இருக்கவங்க இப்போ உங்களுக்கு ஒரு பலம் தானே? இல்லை, அந்த கட்சி எடுக்கிற முடிவுகளை விமர்சனம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. எங்களுடைய கூட்டணி என்ன? வருகின்ற தலைவர்களை அழைத்து வைத்து வாக்குகளை சேகரிக்க வேண்டியது, கீழே இருக்கிற தொண்டர்களை அரவணைத்து செல்ல வேண்டியது, அரவணைத்து சென்று அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் எங்களுடைய கட்சி துணை இணைத்து மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிப்பது, இதுதான் எங்களுடைய பணி. அந்த கட்சியை பற்றி சொல்வதற்கு எங்களுக்கு அது உரிமையும் இல்லை, தேவையும் இல்லை. ரைட் சார். அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் நிறையா கவர்ச்சிகரமான திட்டங்கள் நிறையா இருந்தது. குறிப்பாக இப்போ திமுகவில் உரிமை தொகை கொடுக்குற மாதிரி நீங்களும் மாதந்தோறும் 2000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, திமுக அறிவிக்கும் போது உரிமை தொகை அறிவித்த போது பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க. எப்படி இதை சமாளிப்பீங்க? எப்படி இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வரும்? எப்படி இதை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்லாம் கேள்வி எழுப்பணும். இப்போ அதே தான் நம்மளும் செய்கிறோம். 2000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் அப்படின்றது ஒரு தவறான கருத்தை சொல்கிறீங்க. 2021 குலவிளக்கு திட்டம் என்ற திட்டத்தை நாங்கள் அறிவித்து குடும்ப தலைவிக்கு 1500 ரூபாய் கொடுக்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 2021 தேர்தல் 21 தேர்தலில் கொடுத்திருக்கிறோம். அந்த கொடுத்த வாக்குறுதி தேர்தலில் மக்களிடத்திலே போய் சென்றடையவில்லை. 2021 இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்து 2026 நாங்கள் எப்படி அதை விட முடியும்? அதனால தான் 2026 நாங்கள் 2000 ரூபாய். அப்படியானா இந்த விமர்சனம் தேவையில்லை இல்லையா? இப்போ அவங்க உரிமை தொகைன்னு அறிவிச்ச போது இதை செயல்படுத்த முடியாது அப்படி சொல்லலையே. எப்போ சொல்ல ஆரம்பிச்சோன்னா பணம் கொடுக்கல. அவங்க 3 ஆண்டு காலமாக கொடுக்கவில்லை. கொடுக்காததால் எதற்கு இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? நாட்டு மக்களிடத்திலே தாய்மாரிடத்திலே ஒரு தவறான கருத்தை சொல்லி அவர்களுக்கு ஆசை ஊட்டி உங்களுக்கு வாக்களித்த பின்பு உடனடியாக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டுமா வேண்டாமா? சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், போராட்டம் செய்தோம். 3 ஆண்டுகள் கழித்து தானே இவர் கொடுக்கிறார். அப்படி திறமை இல்லாதவருக்கு உங்களுக்கு எதற்கு இந்த வாக்குறுதி கொடுக்கிறீர்கள்? ஆனால் எங்களுக்கு அந்த திறமை இருக்கிறது. நிதி மேலாண்மை எப்படி கையாள வேண்டும் என்று எங்களுக்கு திறமை இருக்கிறது. அதான் சொல்கிறோமே, இந்த வாக்குறுதி கொடுத்தோமே. ஆட்சிக்கு வந்தவுடனே 3வது மாதத்தில் அந்த நடைமுறைக்கு பின்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப தலைவிக்கு குலவிளக்கு திட்டத்தின் வாயிலாக 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் சொல்லியிருக்கிறோம். இப்போ ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்கு. இது திமுகவும் சரி அதிமுகவும் சரி அது போகும். ஏற்கனவே நிதி சிக்கல் இருக்கு. இப்போ 10 லட்சம் கோடியா கடன் இருக்கு அப்படின்னும் போது நீங்களும் இலவச அறிவிப்புகள் சொல்றீங்க, திமுகவும் இலவச அறிவிப்புகளை வெளியிடுறாங்கன்னா இதை எப்படி சமாளிப்பீங்க? இன்னும் நிதி பற்றாக்குறை அல்லது நிதி சுமை அதிகமாகாதா? ஆட்சிக்கு வரும்போது பாருங்க, எங்களுடைய நிதி மேலாண்மையும் நாங்கள் நடந்து கொள்கின்ற விதமும் மத்திய அரசோடு நாங்கள் இணக்கமாக செயல்படுகின்ற சூழ்நிலையிலும் எங்களுக்கு தேவையான நிதியை, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு பெற்றும், அதே நேரத்தில் நாங்கள் நிதி ஆதாரத்தை பெருக்கியும் மக்களுக்கு
கொடுத்த வாக்குறுதியான சமூக நல திட்டங்களை நிறைவேற்றுவதோடு தமிழகத்தினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அதற்கும் பெருவாரியான நிதியை நாங்கள் உருவாக்கி மாநிலம் எல்லா வகையிலும் முழுமையடையக்கூடிய நிலையில் எங்களுடைய ஆட்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கட்சிகள் இலவசங்களை கொடுத்தும் மக்களை சோம்பேறிகளாக்குறாங்க, வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கல. நான் யாருக்குமே இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர். அது அவருடைய கொள்கை. அது எப்படி நான் போய் விமர்சனம் பண்ண முடியும்? தேர்தல் ஆணையத்தின் மீது திமுக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஒருதலை பட்சமா பிஜேபி சொல்றதை கேட்டுக்கிட்டு செயல்படுறாங்க. தலைமைச் செயலரை மாத்திருக்காங்க, காவல்துறை ஆணையரை மாத்திருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியை மாத்துறாங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி செய்யறாங்க. இது எல்லாமே பிஜேபி பின்புலத்துல அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒருதலை பட்சமா செயல்படுறாங்கன்ற விமர்சனம் இருக்கு. தேர்தல் அறிவித்தாச்சு, தேர்தல் அறிவிச்ச பின்னாடி தேதி குறிப்பிட்டாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. தேர்தல் காலத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் போயிட்டாரு, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியை போயிட்டாரு. டிஜிபி யார் இருந்தால் உங்களுக்கு என்ன, சீஃப் செக்ரட்டரி யார் இருந்தால் உங்களுக்கு என்ன? நீங்கள் வேலையை பாருங்கள். இன்னும் ஒரு மாதம் கழிச்சுன்னா வெற்றி பெற்றால் மக்கள் உங்களுக்கு நம்பி வாக்களித்தால் மீண்டும் ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு வரும்போது பார்த்துங்க. ஏன் இப்போ அங்கலாய்ச்சிக்கிறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் பிஜேபி மேலே குற்றத்தை சொல்கிறீங்க? தேர்தல் கமிஷன் செய்கிறது. தேர்தல் கமிஷன் செய்யறதுன்னா உங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வரும்போது நீண்ட காலமாக ஒரு ஆட்சியில் ஒரு முதலமைச்சர் கீழ் பணியாற்றுகின்ற போது பல்வேறு வகையில் அவர்களோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். அப்படி வருகின்ற போது அவர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தொலைபேசியிலோ நேரோ சொல்லக்கூடிய செய்தி வருகின்ற போது அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக அவர்களை மாற்றி புதிய வழி போட்டிருக்கிறார்கள். அவ்வளோதான், வேற ஒன்று. திரும்ப சசிகலா 64 தொகுதிகளில் வேட்பாளர்கள் நியமிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், குறிப்பாக அதிமுகவுக்கு? விட்டுருங்க, அதெல்லாம் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதெல்லாம் விட்டுருங்க. பாவம் அந்த அம்மா, பாவம் என்னது, எல்லாம் வைத்தறிச்சலுங்க. ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வருவேன்னு முழக்கமிட்டாங்க. அது வைத்தறிச்சல். ஒன்றுபட்ட அதிமுகவை கொண்டு வரணும் இவங்க யார் சொல்றது? ஒன்றுபட்ட அதிமுகவை கபலீகரம் செய்வதற்கு முயற்சி செய்த காலத்தினால் இவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இவ்வளவு போராட வேண்டியதாக இருந்தது. ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தோட முடிவு, திமுக போயிட்டாரு, வேட்பாளர் ஆயிட்டாரு, களத்திலேயே நிற்கிறாரு. ஒரு மாநில கட்சியினுடைய அந்த கட்சியினுடைய தலைவருடைய உச்சபட்ச ஆசை என்ன இருக்கும்? முதலமைச்சர் ஆகணுங்க. சரியா? எந்த விதமான இந்த அதிமுகவில் எந்தவித தியாகமும் பண்ணாமல் டீ கடையில் டீ ஆற்றிருந்தவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி அப்போது அம்மா போட்டோவையும் தலைவர் போட்டோவும் வச்சுன்னு காரில் வச்சுக்கிட்டு பூவை போட்டுக்கிட்டு கும்பிட்டு போனது இதெல்லாம் நாடகமா? இல்லை, அவர் எவ்வளோ முயற்சி பண்ணார் அதிமுக வரணும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நேர் எதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி தீய சக்தின்னு சொன்னார் புரட்சத்திலே. அந்த தீய சக்தி என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தான் ஒவ்வொரு தொண்டனும் மனதிலே எரித்து எந்த சூழ்நிலையும் தன்னுடைய எதிரி திமுக என்று இந்த நிமிடம் வரை போராடி கொண்டிருக்கிறான். 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி செய்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு தொண்டன் உழைப்பில் கிடைத்த வெற்றி. அப்படி உழைப்பில் கிடைத்த வெற்றியில் நீயும் சட்டமன்ற உறுப்பினரானாய், அமைச்சரானாய், முதலமைச்சரானாய். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் யார் தீய சக்தி என்று சொன்னோமோ அவரிடத்திலே இவர் செல்கிறார் என்று சொன்னார். இவர்கள் எவ்வளவு பெரிய சுயநலவாதிகள்! இவர்களை பற்றி விமர்சனம் செய்வது தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. நிறைவா 2026 அதிமுகவுக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் இந்த தேர்தலில்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய ஆட்சி, போதை கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஆட்சி, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி, அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொண்டு செல்லக்கூடிய ஆட்சி, ஒரு தனி மனிதனுடைய உரிமைகள் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி, நிம்மதியாக மக்கள் வாழக்கூடிய ஆட்சி எது என்று சொன்னால் அது அதிமுக ஆட்சி. அதற்காக இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த பரபரப்பான சூழல்ல உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசியதற்கு மிக்க நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி.